இப்போலாம் யார் சார் செருப்பு வச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் சார் இது உங்கள் ஆள் எங்கே இருப்பதா? ஓ அப்பாவா? அப்பானா ரொம்ப பிடிக்குமா சார்? ரொம்ப நாளாக கேட்கன்றது சார், காது முழுசாக கேட்காதோ? ஓ கிட்ட இருந்தால் கேட்கும், தூரமாக இருந்தால் கேட்காது. சரி சரி போட்டுங்க. வெயிட் பண்றா, பஸ் வருண்டா. பசிதுடா, வீட்டுல சாப்பிட கூட இல்லடா. உன் பையன் என்ன பெரியவனா? அதனால போட்டு அப்படியே அடிச்சிருக்கான். ஆமாம், 8 வயசு 10 வயசுல எங்கள் வீட்டு பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கோம். இவனை மாதிரி தடியங்க தூக்கிட்டு போய் எதையாவது பண்ணுவானுங்க. நீங்கள் 2 நாளைக்கு அவனை தூக்கி உள்ளே வைப்பீங்க. எவனாவது பெரிய மனுஷன் வந்து ஜாமீனில் கூட்டிகிட்டு போவேன். என் பிள்ளை மட்டும் அவனை அந்த ரோட்லேயே வச்சு வெட்டிட்டு வந்துருந்தான். நான் சந்தோஷப்பட்டு பேசுகிறேன். அந்த கத்தியத்துக்குடியா ஒரு பிரச்சனையை சுமூகமா தீர்க்க தான் சார் போலீஸ் இருக்கான். அவன் வேற பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கான். வெளில வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? என் மகனை கூட்டிட்டு போலாம்ல? சரி கூட்டு போங்க. சொல்றாமா? ஏய்யா போலீஸுக்காரனையும் அடிச்சு விட்ட? ஏன்டா இப்படி பண்ற? தாயில்லாத பிள்ளைன்னு உங்க அப்பனும் ஒன்றும் சொல்றது இல்ல. நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அவ வந்து உன் மண்டையில நறுக்கு நறுக்குன்ற 4 தரம் கொட்டுனாத்தான் கேப்ப போல தெரியுது. நான் சொன்னா யார கேக்குற? எப்படின்னாலும் போங்க. எதுக்கு போய் அவனை இந்த திட்டுற? ஆமாடா, கல்யாணத்துக்கு 2 மாசம் தான் இருக்குது. அப்பனும் பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அது நல்லாவா இருக்குது? ஆமா, எங்க 2 பேருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர ஆசை.
ஹலோ, ஆமாங்க, சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வேலையெல்லாம் விறுவிறுப்பாக நடக்குது, முடிச்சிருவேன். ஒன்றும் இல்லை. என்னத்த சொல்றது போ, எல்லாம் உங்க அப்பையும் கொடுக்குற செல்லாம். ஓகே சார். டேய் டேய் திரு, வரும்போது சேட்டாங்கடைக்கு போ, செக்கு கொடுப்பான், புரியுதா? செக்கு கொடுப்பான், வாங்கிட்டு வா. சரிடி, வாடா திரு. சாப்பிட்டியா? உள்ள குளிச்சிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. மாமா எப்படா வந்த? 2 minutes ப்ளீஸ். அயன் பண்ணி கூட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் தங்கம் இல்லை, நீ செல்லம் இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். திரு, டீ போட்டுமாடா? ஏய் ஏண்டி, உன் துணி நீ அயன் பண்ணிக்க மாட்டியா? எப்ப பாரு இவளுக்கு இதே வேலையா போச்சு. இதுக்கே டென்ஷனார. நாளைக்கு உன் அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 செட்டாச்சும் அயன் பண்ணு. அடி செருப்பால. டேய் நீ போட்டு வாடா, வந்து டீ குடி. மாமா பேண்ட் மாமா உட்காரு. குடு குடு. ஏய் ஏன் இப்படி பயப்படுற? ஆல்ரெடி கல்யாணம் ஆன மாதிரி தான். டீ சாப்பிடவா? ஏய் என்ன திடி தேடிட்டு இருக்க? மா, என் போன் எங்க வச்ச? ஏய் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தேடி எங்கயாவது இருக்கும். எல்லாமே லேபர் அக்ரிமெண்ட்ல கிளியரா போட்டுருக்கு. அப்புறம் நாங்க எதுக்கு வெயிட் பண்ணோம்? சி எதுவா இருந்தாலும் எங்க லாயரை கண்டக்ட் பண்ணுங்க. ஓகே? ஏய் தம்பி. நமஸ்தே ஜி. நமஸ்தே. கேள்விப்பட்டிருக்கேன் அப்பா காலத்துலேருந்தே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, நல்லபடியாக முடிச்சிருக்கீங்கல்ல? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் மட்டும் ஒன்றும் தனியாக பண்ணல, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு சொன்னாங்க, அவன் துணையோடு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இருங்க கூப்பிடுறேன். டேய் திரு திரு. பார்த்துக்கிறோம் சார், வாங்க போகலாம். வாங்கய்யா. சார் நான் சொல்லியிருக்கேன்ல, என் பையன் திரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன, சிவில் இன்ஜினியரே கூட வச்சிருக்கீங்க, நல்லா பண்ணுங்க சார். ஹாய்ப்பா. ஹாய் குட்டிமா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூப்பா. என் நெக்ஸ்ட் பர்த்டேக்காச்சும் வாங்கப்பா. கண்டிப்பா வரேன்டா. டாடி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? மாமா வாங்கி கொடுத்தது. சூப்பரா இருக்குடா. சரி, தாத்தா பாட்டி எல்லாம் எங்கடா? அப்பா இங்க பாருங்க, ஜானி நல்லா வளர்ந்துட்டால. ஆமா. நான் தாத்தா கிட்ட ஃபோன் கொடுக்கறேன். மாமா. மாமா. மாப்ள. சொல்லுங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க? எல்லாம் சரிதான். எப்போ வர்றீங்க? வரேங்க மாமா, வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. டா பாட்டிட்ட பேசு. கொடுங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி. எப்போ வர ஊருக்கு? வரேன் பாட்டி. இந்தாமா. ஹாய். ஓய்,
என்னடி பண்ற? எல்லாருக்கும் சமைச்சிட்டு இருக்கேன். சர்மி என் மேல கோவமா இருக்காளா? ஆமா, உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. எப்படியா சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். இங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. திரு பவானி கல்யாணத்தை சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். பாய் பாய். தம்பி என்னம்மா சொன்னாரு? பவானிக்கும் திருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வரேன்னு சொல்றாருங்க அத்தை. இன்னைக்கு ஏன் பர்த்டே, அப்ப கூட அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. மாமா வந்துட்டாரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மாமா கிட்ட சொல்லாதீங்க. சத்தம் போடாத ஜானி, நான் வந்துடுறேன். பர்த்டே கேர்ள் எங்க? மாமா, ஹாப்பி பர்த்டே. ஏய், நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, மாமா கிட்ட தான் பேசுறேன். இதுவே உனக்கு வேலையா போச்சுல்ல? இவ பர்த்டேக்கு மட்டும் அவ கூடவே இருக்க, என் பர்த்டேக்குனா லேட்டா வர. ரெண்டும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. நான் இல்ல, இவதான். சரி சரி, டைம் ஆகுது, கேக் வெட்டலாம் வாங்க. மா, நீங்க முன்னாடி போங்க, நான் வீட்டை லாக் பண்ணிட்டு திரு கூட வந்துடுறேன். சரிடி. வாட்டாரகையே